என்றைக்கு போய் திரு அமித்ஷாவை இவர் சந்தித்தாரோ சட்டசபையிலேயே இவர் 3 கார்ல போனார் அப்படின்லாம் விமர்சனம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த ஒரு கூட்டணி வந்த உடனேயே திமுகவிற்கு பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. 200 தொடுவோம், 234 ஜெயிப்போங்கிறது வெற்றி எப்படியும் பெற்றுலான்னாங்க. சத்தியம் டிவி எடுத்த இதுல கூட 106 தான் வெற்றி இருக்கிறது. ஒரு 30 இழுபறி, 105 102 அதிமுகன்னு சொன்னாங்க. ஸோ இது இன்னைக்கு பல்ஸ் கண்டிப்பாக இலவசங்களை வைத்து ஜெயிப்பது எளிது கிடையாது. இன்னொன்று, காங்கிரஸ் இருந்தால் மட்டுமே தான் பெரிய பெரிய மைனாரிட்டியான முஸ்லீம் ஓட்டுகள் வரும் என்ற நிலையில் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுமா, அதை தடுப்பதற்காகத்தான் இவர் பீகாருக்கு போனார், அந்த ஓட்டு அதிகார யாத்திராக்கு. இந்த பக்கம் தெலுங்கானாலேருந்து இவரை கூட்டார். ஏன்னா தெலுங்கானாவை சேர்ந்த பல கம்பெனிகள் திமுகவுடைய நட்பில் இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியை இழுத்து பிடிக்கணும் என்று ஸ்டாலின் முயல்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய வலது கையான ஜெயராம் ரமேஷ், கே.சி. வேணுகோபால் போன்ற கேரளத்தினரும் விஜய் கூட்டணி நல்லது என்று. ஆனால் ஒன்னே ஒரு விஷயம், சீமான் இந்த முறை தனியாக நின்றால் 8% போன முறை வாங்கியதில் பாதி கூட வராது என்பதால் சீமான் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடும். நாங்கள் அதிமுக கூட்டணியோடு தான் இருக்கோம், பாஜகவோடு இல்லை என்று சொல்லும் நிலைக்கு அவரும் வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கிட்டத்தட்ட 2011 தேர்தல் போல திமுக 20க்கும் கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. திமுக என்னமோ தாங்கள் ரொம்ப கரெக்டாக கண்டிப்பாக அன்னைக்கு உடனடியாக மீட்பில் அதில் சில குற்றங்கள் சொல்லப்படுகிறது. ஏன் போஸ்ட்மார்ட்டம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அரை மணி நேரம் தூரத்தில் இருந்த அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அங்கே கூட்டி போயிருந்தால் சிலரை காப்பாற்றி இருக்கலாம். ஏன்னா மூச்சு திணறல், இளம் வயது தான் எல்லாருமேங்கிறப்ப இந்த மாதிரி சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் கைது பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா கைது அப்படி இல்லாட்டி வீட்டு சிறை என்று சொல்லப்படலாம். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நிலையில் தான் இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எதிரில் இருக்கக்கூடிய அணிகள் பிரிஞ்சு கிடந்தாங்க. அதாவது அதிமுக பாஜக ஒரு அணி, சீமான் ஒரு அணி, விஜய் ஒரு அணி அப்படின்னு சொல்லி அணிகள் பிரிந்து கிடந்தது. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஓங்கி இருக்கிறத நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. அப்போ திமுகவுக்கு ஒரு அக்னி பரீட்சை துவங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, என்றைக்கு போய் திரு அமித்ஷாவை இவர் சந்தித்தாரோ சட்டசபையிலேயே இவர் 3 கார்ல போனார் அப்படின்லாம் விமர்சனம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த ஒரு கூட்டணி வந்த உடனேயே திமுகவிற்கு பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. 200 தொடுவோம், 234 ஜெயிப்போங்கிறது வெற்றி எப்படியும் பெற்றுலான்னாங்க. சத்தியம் டிவி எடுத்த இதுல கூட 106 தான் வெற்றி இருக்கிறது. ஒரு 30 இழுபறி, 105 102 அதிமுகன்னு சொன்னாங்க. ஸோ இது இன்னைக்கு பல்ஸ் கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. ஈவன் ஜிஎஸ்டியில் கூட இன்னும் நம்ம ஆவின்ல கூட இன்னும் விலைகளை குறைக்காம பண்டிகை கால தள்ளுபடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவாக இந்த முறை பல விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள். 1000 ரூபா ஸ்கீம் எல்லாம் அதை மக்கள் மறந்துட்டாங்க. அது பழசாகி விட்டது. இப்போ புதுசாக கொடுத்தா கூட எனக்கு 4 வருஷமா கொடுக்கல அப்படி என்ற நிலை வருகிறது. இலவசங்களை வைத்து ஜெயிப்பது எளிது கிடையாது. இன்னொன்று, காங்கிரஸ் இருந்தால் மட்டுமே தான் பெரிய பெரிய மைனாரிட்டியான முஸ்லீம் ஓட்டுகள் வரும் என்ற நிலையில் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுமா, அதை தடுப்பதற்காகத்தான் இவர் பீகாருக்கு போனார், அந்த ஓட்டு அதிகார யாத்திராக்கு. இந்த பக்கம் தெலுங்கானாலேருந்து இவரை கூட்டார். ஏன்னா தெலுங்கானாவை சேர்ந்த பல கம்பெனிகள் திமுகவுடைய நட்பில் இருக்கிறது. அந்த ரேஸ் நடத்தினாங்களே, அந்த பெத்த ரேஸ் ஒன்று, அந்த ரேஸ் கம்பெனி ஹைதராபாத்தை சேர்ந்தது. அதன் பிறகு இப்பொழுது இந்த கக்கூஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துள்ள விஷயங்கள் இவை எல்லாமே ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனங்கள். அவை ரேவந்த் ரெட்டிக்கு நட்பு. அதனால் அவரை கூப்பிட்டு இந்த கல்வியில் சிறந்தன்னு சினிமாக்காரங்களை வச்சு விழா நடத்தினாங்க. ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியை இழுத்து பிடிக்கணும் என்று ஸ்டாலின் முயல்கிறார். இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ்காரர்களும் ராகுல் காந்தியுடைய வலது கையான ஜெயராம் ரமேஷ், கே.சி. வேணுகோபால் போன்ற கேரளத்தினரும் விஜய் கூட்டணி நல்லது என்று போகிறார்கள். இது எப்படி செல்லும் என்று தெரியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கம் ஒன்மேன் கமிஷனை போட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகு எதற்கு தலைமைச் செயலாளர்கள், காவல்துறையை சேர்ந்த டிஜிபி, அதன் பிறகு செந்தில் பாலாஜி,
தமிழக முதலமைச்சர் எல்லாம் ஏன் வீடியோல வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, இதே பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறதே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக. அதாவது முதல்ல ஒன் மேன் கமிஷன் அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒரு கமிஷன்னா கமிஷன் தாங்க, வெறும் ஒரு அறிக்கை தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை ஆற போடணும், மக்கள் பேச்சிலிருந்து தலைமை செய்தியை பின்னாடி தள்ளணும்னா விசாரணை கமிஷன் போட்டுட்டேன், இதுதான் விஷயம். ஸோ இப்போ அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி நடத்துறதுக்கு 5.6 கோடி ரூபாய் செலவாச்சு ஸ்டெர்லைட் விஷயத்தில். அவங்க அந்த கலெக்டர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும், போலீஸ் பேரில் 14 பேர் முக்கியமான அதிகாரி. அந்த முக்கியமான அதிகாரி போன மாதம் தான் டிஜிபியாக, துணை டிஜிபின்னு மொத்தம் 8 பேர் இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க. அதில் லா அண்ட் ஆர்டர் மாத்திரம்தான் ஸ்டேட் டிஜிபின்னு சொல்லப்படுவார்கள். ஸோ அப்படி ஒருத்தரும் ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ அருணா ஜெகதீசன் கமிட்டியுடைய எந்த அறிக்கையுமே ஸ்டெர்லைட்டில் ஃபாலோ பண்ணப்படவில்லை. சாத்தான்குளத்தில் எந்த போலீஸ் செய்தார்களோ அவர்கள் ப்ரமோஷன் ஆகி இருக்காங்க. பொள்ளாச்சியில் யார் அங்கே ஒரு முக்கிய அமைச்சரின் மகனை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டாரோ அவர் கொளத்தூரில் கமிஷனராக இருந்தார். எனவே எந்த ஒரு கமிஷனையும் மதிப்பில்லை. எந்த விஷயங்களை எல்லாம் போன தேர்தலில் மக்களிடம் கொண்டு போனார்களோ, எதனால் திமுக ஜெயிச்சதோ அதே மாதிரி நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒரு விஷயம், அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இந்த தேர்தல் என்பது ஒரு 2001 2006 தேர்தல் போல ஒரு பலமான கூட்டணியாக குறைந்த அளவில் தான் பிரதான கட்சி நிற்கணும். 2001 136 தொகுதியில் மட்டுமே அதிமுக நின்று 130 ஜெயிச்சாங்க. 180 நின்ற காங்கிரஸ் திமுக 21 29 தான் ஜெயிச்சாங்க. 2006 ஜெயலலிதா 178 சீட்டில் நின்றுட்டு 63 தான் ஜெயிச்சாங்க. வெறும் 167 சீட்டில் நின்ற திமுக 96 ஜெயிச்சு மைனாரிட்டி ஆட்சி நடத்தியது. ஸோ இந்த தேர்தலில் எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு நான் 180 நிற்கிறேன், எல்லாருக்கும் 6 சீட்டு 5 சீட்டுன்னு பணம் மூலமாக 2021 செய்யப்பட்டது. 15 கோடி சிபிஐக்கு, 10 கோடி சிபிஎம்முக்கு, 15 கோடி கொங்கு கட்சிக்குலாம் கொடுத்தது. அது 2019 முத்தரசன் என்ன சொல்லியிருக்கார், எங்களுக்கு மாத்திரம் இல்லை மற்றவங்களுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ பணத்தால் கட்சிகளை வாங்குவதனால் உள்ள அந்த தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, ஓட்டு வராது. ஸோ இந்த முறை எம்ஜிஆர் ஃபார்முலா வரணும். நீங்கள் முன்னாடியே சீமானை பற்றி கேட்டீங்க. சீமான் இந்த முறை தனியாக நின்றால் 8% போன முறை வாங்கியதில் பாதி கூட வராது என்பதால் சீமான் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரக்கூடும். நாங்கள் அதிமுக கூட்டணியோடு தான் இருக்கோம், பாஜகவோடு இல்லை என்று சொல்லும் நிலைக்கு அவரும் வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கிட்டத்தட்ட 2011 தேர்தல் போல திமுக 20க்கும் கீழே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து முழுக்க திமுக தான் அப்படிங்கிற மனநிலையில தான் சோசியல் மீடியால செயல்பட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா புதிதாக கட்சி ஆரம்பித்த நிலையிலேயே இப்போ வந்து பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் கைது செய்யப்படுறாங்க. ஏன் கட்சியுடைய பொதுச் செயலாளரை கைது செய்வதற்கே 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. தலைமறைவில் இருந்துகிட்டு இருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் தலைமறைவா இருந்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில விஜய் அவர்களுடைய பார்வை அதிமுக பாஜக அப்படிங்கிற நிலையில ஒரு அலையன்ஸ் உருவாக முற்பட்டால் இது திமுகவுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அப்படி ஒன்று ஏற்பட்டால் நிச்சயமாக அதிமுக அன்வின்சிபிளா கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரி ஆகலாம். ஆனால் விஜய்க்கு அது உதவுமாங்கிறது எனக்கு தெரியல. பெரிய அளவில் அதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கணிக்கிற 15% பிளஸ் விஜய்க்குங்கிறதுல பாதி குறையக்கூடும். அதனால விஜய் பிரிப்பதே என்னை பொறுத்தவரை நல்லதாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அப்படி ஒன்று சேர்ந்து விட்டால் இந்த முறை நாம் தோற்கடிக்க வேண்டியது. ஏன்னா அவருடைய இதுல வந்து அவர் கார்ல வண்டியில எல்லாத்துலயும் அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் வைக்கிறார். எம்ஜிஆர் திமுக என்பதை தீய சக்தி என்பார், ஜெயலலிதாவும் அப்படிதான் சொல்வார். அதனால் அந்த நிலையில் அப்படி ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அது 50% ஓட்டை தாண்டி கிட்டத்தட்ட திமுக 2011 மற்றும் 1991 போல மிகவும் சிங்கிள் டிஜிட்டுக்கு கூட செல்லும் நிலைக்கு போகலாம். ஆனால் அது நடக்குமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா விஜயை ஆதரிக்கும் தொண்டர்கள் எல்லோரும் அதிமுக பாஜகவிற்கு நன்றி சொன்னால் கூட விஜய்னாதான் முதல்வர் அப்படி என்று சொல்பவர்கள், இன்னொன்று அவருக்கு விழுகிற அந்த 15-20% ஓட்டுகளில் 10% மைனாரிட்டி ஓட்டுகளாக இருக்கும்.
அது பிஜேபி கூட்டணிக்கு வராது. ஸோ இபிஎஸ்ஐ முதல்வராக்கணும் என்று சொன்னால் விஜயுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்தால் ஒரு 40-50 எம்எல்ஏ விஜய் கூட்டணியே வெற்றி பெற்றால் அது அடுத்த தேர்தலில் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக வருவதற்கோ இல்லை ஆளுங்கட்சியை நோக்கி போவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைக்கும். எப்படி 73ல் ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இரட்டை இலையை உறுதி செய்து 77ல் வெற்றி பெற்றாரோ, இவர் ஏற்கனவே 2 இடைத்தேர்தலை விட்டுட்டார். பட் இந்த முறை இதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா போய் ராகுலுடைய நட்பு வட்டாரத்தை போட்டு சேர்த்துக்கிறது தான் அவருக்கு நல்லதமாக. இந்த முறை இப்போ சேர்ந்துக்கிட்டா இவருக்கு 20 எம்எல்ஏ வரலாம். ஆனால் அவர்கள் விலை போகக்கூடும். எப்படி திமுக அவங்களையெல்லாம் ஜெயலலிதா ஒரு 5-6 எம்எல்ஏவை தூக்கிக்கிட்டாங்க, சேலம் பார்த்திபனை இவர்கள் எடுத்து இப்போ எம்பியாக திமுகவில் இருக்காங்க. ஸோ இது அதனால் அவரை பொறுத்த இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர் காங்கிரஸோடு செல்வது தான் அவருடைய ஐடியாலஜிக்கும் வரும். அதனால அதுதான் சரியாக இருக்குங்கிறது என் பார்வை. இப்போ நீங்க எஃப்ஐஆர்ல போடப்பட்ட எஃப்ஐஆர்ல இப்போ புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதர்ஸ் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அதர்ஸ் மூலமாக விஜயை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சீங்க. விஜய் கைது செய்யப்பட்டால் அடுத்து எப்படி இருக்கும்? அதாவது தாவேகாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏதாவது திருப்பு முனையை ஏற்படுத்துமா, இல்ல தாவேகாவுடைய எதிர்காலம் வீழ்ச்சி பாதையை நோக்கி? இல்லை, அது அவர் எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ஏன்னா திமுக கொண்டு போகிற எல்லாமே அவர் ஓடி வந்துட்டார், அங்கேருந்து ஓடி வந்துட்டார். 4 நாள் கழிச்சு தான் 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டார். கிட்டத்தட்ட மெட்ராஸில் அந்த ஏர் ஷோ நடந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே தான் பண்ணாங்க. தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பொழுது இவர் இண்டி கூட்டணிக்காக டெல்லி போயிட்டு அங்கேருந்து அறிக்கை கொடுக்கிறார். 4 இது அமைச்சர்கள் இங்கே பணி செய்கிறார்கள். அவர் சொன்ன அமைச்சர் லிஸ்ட்ல இருந்த உள்ளூர்காரர் அவர் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு அப்புறம் போய் தேசிய படை தான் மீட்டது அனிதா ராதாகிருஷ்ணன். அதனால திமுக என்னமோ தாங்கள் ரொம்ப கரெக்டாக கண்டிப்பாக அன்னைக்கு உடனடியாக மீட்பில் அதில் சில குற்றங்கள் சொல்லப்படுகிறது. ஏன் போஸ்ட்மார்ட்டம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அரை மணி நேரம் தூரத்தில் இருந்த அரசாங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அங்கே கூட்டி போயிருந்தால் சிலரை காப்பாற்றி இருக்கலாம். ஏன்னா மூச்சு திணறல் இளம் வயது தான் எல்லாருமேங்கிறப்ப இந்த மாதிரி சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் கைது பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம். ஏன்னா கைது அப்படி இல்லாட்டி வீட்டு சிறை என்று சொல்லப்படலாம். ஆனால் அதுக்கு தான் இன்னைக்கு திரு ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போய் மிக மூத்த வழக்கறிஞர்களை பார்த்து ஸ்டே வாங்கிடுவாங்க. ஏன்னா ஆனால் போலீஸ் நேற்றுக்கு கோர்ட்டில் சொன்னது ஆதவ அர்ஜுனாவிடம் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் பாதிப்புங்கிறாங்க. திரு துக்ளக் இதையா ஒரு பேட்டியில் கிட்டத்தட்ட 10லிருந்து 20 பேர் விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே இறந்து விட்டார்கள் மூச்சு திணறலில் என்றும் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய சிக்கல்களை உருவாக்கும். விஜய் சரியான அளவிற்கு இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணும் 3 நாள் கழித்து பேசாமல் அன்றைக்கே இந்த வீடியோவை போட்டிருக்கலாம். இதில் கூட தன் மேலே எந்த பொறுப்பையும் சொல்லாமல் தான் பேசுகிறார். நேற்றைக்கு செந்தில் பாலாஜி காட்டியிருப்பார், நாமக்கல்லையும் சில பேர் மயங்கி விழுந்தார்கள், மற்ற இடத்துலையும் மயங்கி விழுந்தார்கள். எனவே இந்த மாதிரி கூட்டம் போடாமல் ஜெயலலிதா 2016 தேர்தலில் மொத்தமே 6 கூட்டம் தான் போட்டாங்க. அது மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டு அங்கங்கே வீடியோக்கள் மூலம் எல்இடி ஸ்க்ரீன் மூலமாக இவர் பண்ணலாம். ஆனால் விஜய் முந்தா நேற்றுக்கு கொடுத்திருக்கிற வீடியோவும் ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள தன்மையாக தெரியவில்லை. ராகுல் காந்தியோட பேசுவதும் இதை அதிமுகவும் பாஜகவும் எடுத்துக்கிட்டு திமுக எதிராக திருப்பியதும் அவருக்கு உதவி செய்துள்ளன. இனிமேல் அடுத்த 2 நாள் அவருடைய மூவ் தான் இருக்குது. விஜயை கைது செய்வது திமுகவிற்கு பலன் தராது. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணிங்கன்னா அவர் பேசிய அதே வழியில் ஆராசா பேசியிருப்பார், வைகோ பேசியிருக்கிறார், ராகுல் காந்தி பேசியிருக்கிறார், திருமாவளவன் பேசியிருக்கிறார். எனவே இது இதாகும். ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் கொண்டு போய் வைக்கலாமே தவிர இது எடுபடாது. ஏன்னா நேற்றைய தினம் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைதிலேயே அவருக்கு ரிமாண்ட் செய்ய முடியாது என்று வெளியிட ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்று செய்திகள் வருகிறது. எனவே திமுக கிட்டத்தட்ட 2021 அதிமுக நிலையில் இன்னைக்கு பின்தங்கி உள்ள நிலையில் இருக்கிறது. அவர்களும் மிகவும் காஷியஸாக நடக்கணும். இந்த மாதிரி கைதிகளை நோக்கி போகக்கூடாது. அந்த 41 பேரை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர் இறந்திருக்கிறார்கள். இது மிக மிக கிரிட்டிக்கலான டைம். பண்டிகைக்கு வாழ்த்தும் சொல்ல மாட்டார்கள் தமிழர்கள். இந்த முறை அவர்களை தூக்கி எறிவதற்குத்தான் காத்திருக்கிறார்கள். இப்போ என்டிஏ டீமை பொறுத்த வரைக்கும் ஹேமமாலினி தலைமையில கரூர் போனாங்க. இப்போ ரிப்போர்ட் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களிடத்துல கொடுத்திருப்பாங்க. இப்போ ஜே.பி. நட்டா அவர்களுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும்?
இப்படியே சாதாரணமாக போகுமா, இல்ல இந்த ரிப்போர்ட்டை வைத்து அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது அதிரடியான செயல்பாடு இருக்குமா? இல்லை, ஜேபி நட்டா கொடுக்குற ரிப்போர்ட்ல பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது உள்பட்ச, ஆனால் அவங்க இங்கே வந்தப்போ கலெக்டர் மற்றும் உள்ளூர் போலீஸ் தலைமை அதிகாரிகளை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்கப்பட்டதாகவும் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்லிமெண்ட்ரி பாடி வந்திருக்கு, 8 பேரும் எம்பிக்கள். பார்லிமெண்ட்ரி பாடி வந்து கொடுக்குறப்போ ஒரு 10 நிமிடம் கண்டிப்பாக சந்தித்திருக்கலாம். எங்கேயா வேற எங்கேயும் இல்லை, அலுவலகத்திலேயோ இல்லை இதில் இருந்தால் கூட ஒரு வீட்டிலேயோ ஒரு தனியாக ஹோட்டலில் ஒரு 10 நிமிடம் பார்த்துருக்கலாம். அது மறுக்கப்பட்டது என்பதை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு போய் பிரீச் ஆஃப் பிரிவிலேஜ் கொண்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில அரசின் அழுத்தத்தால் செஞ்சிருந்தா இதுக்கு மாநில அரசும் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். ஸோ நிச்சயமாக அடுத்த சில நாட்களில் திமுக பல்வேறு பதில்களை கூற வேண்டி இருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.